ஹலோ மக்களே, நான் தான் உங்களை கத்தார் மீனவன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பழையபடி துக்கானில் கேமா போட ஆரம்பிச்சிட்டோம். ஆல்ரெடி கேமா போட்டாச்சு, அதை நான் வீடியோ எடுத்து போட முடியலை. சரிங்களா? இப்போ 2 நாள் வரையும் மழை. இப்போ ரோட்டில் நார்மல் ரோட்டில் போயிட்டுருக்கோம். இதில் மழை பெஞ்சதில் ஃபுல்லாக சேறு சகதியாக இருக்குது. இன்னும் போக போக நம்ம மண்ணுக்குள்ளே போகணும், என்ன ஆகுதுன்னு தெரியல. ஆனால் ரிஸ்க் எடுத்து வந்துட்டோம். பாருங்கள் எப்படிலாம் இதாக இருக்குதுன்னு. இப்போ கொஞ்சம் கிட்ட ரோட்டுக்கு கிட்ட வந்துட்டுருக்கோம். இங்கே கொஞ்சம் சேறு ரொம்ப வந்துட்டுருக்கு, பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். இப்போ நம்மளோட கேமாவுக்கு போகிற ரூட் எடுக்க போகிறோம். ஒரு டயர் இது வந்துட்டுருக்கு பாருங்கள், அந்த டயர் தான் நம்மளோட அடையாளம். அந்த அடையாளத்துக்குள்ளே தான் நம்ம இப்போ உள்ளே போகிறோம். ஏன்னா அதான் நமக்கு ரூட்டுக்கு அடையாளம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி கீழே போயிட்டுருந்தோம், அப்போ தண்ணி இல்லை, ஈஸியாக போகணும். இப்போ தண்ணி இருக்கனால கொஞ்சம் கல் ஒட்டி போகிறப்ப தான் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி இடத்துக்குலாம் கம்பல்சரி பிக்கப்பு 4 வீலர் இந்த மாதிரி தான் செட் ஆகும். மற்ற வண்டி எதுவுமே இந்த இடத்துக்கு போகணுன்னா செட் ஆகாது. ஏன்னா ஃபுல்லாக மண் சேர் ரொம்ப இதாக இருக்குது. இந்த வந்துச்சு பாருங்கள் டயரு. இதுதான் நம்மளோட கேபின் ஒரு ரூட்டு. இதுலேயுமே நேராக போயிட்டே இருக்குன்னு. ஆனால் போகிறப்ப எல்லாம் தண்ணி வரும், அதை கணக்கு பண்ணி தான் வண்டி ஓட்டிகிட்டு போகணும். ஏன்னா நமக்கு பழகிருச்சு, அதனால் நமக்கு தெரியும் ரூட்டு. புதுசாக யாரும் வந்தாலும் கம்பல்சரி உட்காந்துரும் வண்டி. அது பிக்கப் இருந்தால் ரொம்ப செட் ஆகும். ஏன்னா 4 வீலர் போட்டுகிட்டு கொஞ்சம் கொஞ்சம் போகலாம். இப்போ எங்கிட்டலாம் அந்த மாதிரி கல் ஏரியா இதெல்லாம் ஒன்றும் இருக்காது. இதை தட்டிட்டோம்னா தண்ணி ஏரியா வந்துடும். இந்த வந்து சொன்ன பார்த்தீங்களா, வந்துருச்சு பாருங்கள் தண்ணி ஏரியா. இப்போ இதில் போகிறது தான் கொஞ்சம் ரிஸ்க்கு. நம்ம பிக்கப்னா 4 வீலர் போட்டுட்டு நம்ம எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம், அது ஒன்றும் ஆகாது. அப்படி போயிட்டே இருக்குது. பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எப்படி தண்ணிலாம் வண்டி போகுதுன்னு. இப்போ பிக்கப் இதெல்லாம் செட் ஆகும். இப்போ நம்மளோட டேங்கரு இதெல்லாம் வரப்போ வந்து ரொம்ப சிரமம். ஆல்ரெடி நம்ம கைப்பினில் தண்ணி இல்லை, இப்போ டேங்கர் கொண்டு வரதுக்கு பார்த்தா ரொம்ப ரிஸ்க்கு தான். அப்போ அதனால் நம்மள்ட்ட ஒரு வண்டி இருக்குது, அதில் போய் கொண்டு போய் தண்ணி எடுத்துகிட்டு வருவோம். இது நம்மளோட பிக்கப்பு 4 வீலர்னால ஈஸியாக 4 வீலர் போட்டு நான் அப்படியே போயிட்டுருக்கேன். நம்ம வீடியோ வந்து நம்ம தம்பி தான் எடுக்கிறாப்புல. நம்ம வண்டி ஓட்டுறதுனா வண்டி ஸ்டேரிங் ஓட்டோம்னா ரொம்ப ரிஸ்க்கு, அதனால் நம்ம தம்பி எடுக்க விட்டு நம்ம தம்பி தான் வீடியோ எடுக்கிறாப்புல. அப்படியே போயிட்டுருக்கோம் பாருங்கள் கேபினுக்கு. அந்த லைனு ஃபுல்லாக கொஞ்சம் சேராக இருக்குது. அடுத்த லைனும் தண்ணி வந்துருச்சு. ஏன்னா கரெக்டாக தண்ணி சென்டர்லேயே போனால் மட்டும்தான் நம்மளோட வண்டி போகும். இல்லைனா இங்கிட்டு போனோம்னா கண்டிப்பாக சேரி வண்டி உள்ளே உட்காந்துரும். அப்போ ரொம்ப ரிஸ்க் ஆகும் போகிறதுக்கு. பாருங்கள் ஆல்ரெடி கரெக்டாக போயிட்டுருக்கோம் பாருங்கள். ஏன்னா ஆல்ரெடி நமக்கு பழகிருச்சு, அதனால் நமக்கு ஒன்றும் தெரியலை. சப்போஸ் இருட்டில் நைட்டில் போகிற மாதிரி இருந்தால் ரொம்ப ரிஸ்க்கு, கண்டிப்பாக வண்டிலாம் உட்காந்துரும். எவ்வளோ பெரிய இந்த ரோடு தெரிஞ்ச ஆள் போனால் கூட கொஞ்சம் ரிஸ்க்கு தான். கரெக்டாக கணக்கு பண்ணி போகணும். ஆல்ரெடி நம்ம கேபினுக்கிட்டே வந்துவிட்டோம். ஆனால் அங்கிட்ட தண்ணியெல்லாம் இருக்குது, கொஞ்சம் கணக்கு பண்ணி தான் ஓட்டிகிட்டு போகணும். ஏன்னா சுற்றி கடல் சென்ட்ரலில் கேபின் இருக்குது, அதில் இடையில ஒரு சிங்கிள் ரோட்டில் தான் நம்ம உள்ளே போகணும். ஓகே, நம்ம கேபின்லாம் போயிட்டு வீடியோ காட்டுறேன் பாருங்கள். தட்டிட்டோம், இதான்